குட் மார்னிங், அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க மம்ஸ் கிச்சனுக்கு. இன்றைக்கி வந்து ஒரு காலை பசியார ஐட்டம் தான். நான் அன்றைக்கி பாச்சோறு போட்டேன்ல, அதையே ஸ்டைலில் உள்ளதான். நான் இது வந்து புழுவூர் அரிசியில் செய்கிறது. இது வந்து தாய்லாந்து ஃபேமஸ்ஸு. மலாய்க்காரர்களும் செய்வாங்க. இதை வாங்க நம்ம எப்படி செய்யலாம் நம்ம பார்ப்போம். ரொம்ப ஒரு அருமையான டிஷ்ஷு. மாம்பழத்துலேயும் செய்யலாம். நீங்கள் டொரியான் இருந்தால் டொரியான்லேயே நீங்கள் செய்யலாம். இந்த புழுவூர் அரிசி இருந்துச்சுன்னா இப்போ உடனே போய் செஞ்சு சாப்பிடுங்கம்மா. ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டில் நம்ம வீட்டு சின்னவுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு டிஷ்ஷு. இப்போ வாங்க அதை எப்படி செய்யலாம் நம்ம போய் பார்ப்போம். இது நான் வந்து 3/4 கப்பு அரிசி தாம்மா புழுவூர் அரிசி போடுறேன். அதை போட்டு ஒரு அரை மணி நேரம் நம்மளுக்கு ஊறணும். தண்ணியில் கழுவிட்டு ஊற வச்சுருங்க. அதுக்கெல்லாம் நம்ம மற்ற வேலைகள் எது இருந்தால் போய் பார்க்கலாம். நான் போய் பசலிக்கீரை போய் பிடிங்கிட்டு போய் ரோஸு செடியில் போய் ரோஸ் எல்லாம் போய் எடுத்துக்கிட்டு நான் வந்துட்டேன். இது வந்து மகன் அன்னைக்கு வாங்கி கொடுத்தாருல, நான் வீடியோ போட்டிருப்பேன். மகன் வாங்கி தந்த ரோஸ் செடி, அதில் இப்போ தான் முத பூ பூத்துருக்கு. அதை வெட்டி விட்ட பிறகு பசலிக்கீரை வந்துருச்சு. இதை நாளைக்கு தான் செய்யணும். இன்றைக்கி வந்து சிக்கன் செய்யணும். அதோட அதை அடுக்கி அழகாக வச்சுட்டு இப்போ நம்ம வேலையை பார்ப்போம். நம்மளுக்கு வந்து அரிசி ஊறிடுச்சு. நம்ம அரை மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ நம்ம வந்து அரை கப்பு பால், தேங்காய் பாலுமா, தேங்காய் பால் அவிச்சிட்டு அரிசியை வந்து நம்ம அவிச்சிட்டும் தேங்காய் பாலை ஊற்றி கலக்கலாம். நான் வந்து எப்போவுமே வந்து பாலை ஊற்றி தான் நான் வேக வைப்பேன். இது வந்து கீழே தண்ணியை வச்சு இட்லி குக்கர்லேயோ இல்லை பொரிஞ்சட்டி கடாயிலையோ நீங்கள் வந்து ஏதாவது கம்பியை போட்டு தண்ணியை கீழே வச்சு நீங்கள் வந்து அவிச்சிருங்கம்மா. குக்கூஸ் பண்ணிடுங்க. இட்லி அவிக்கிற மாதிரி குக்கூஸ் பண்ணிடுங்க அரிசியை. அப்புறம் நம்ம மற்ற வேலையை பார்ப்போம். உப்பு கொஞ்சம், தேங்காய் பால். இதுலேயும் சில பேர் சீனி போடுவாங்க. நான் சீனிலாம் போட மாட்டேன். நம்ம பாலில் சீனி இருக்குது. அதனால் நான் இன்றைக்கி ரைஸ் குக்கரில் தான் நான் தண்ணியை வச்சு கம்பி போட்டு தண்ணியை கொதிக்க வச்ச பிறகு நான் இந்த அரிசியை வைக்கிறேன். இன்னும் நம்மளுக்கு வந்து 20 நிமிஷம் அது குக் ஆயிரும். நம்ம அதுக்கடையில் மற்ற வேலைகளை ஃபுல்லாக நம்ம பார்த்துடலாம். பால் ரெடி பண்ணியாச்சு. இது வந்து 150 மில்லி பாலுமா, திக்குமில்ல தண்ணிமில்ல தேங்காய் பால். சரியா? தேங்காய் பால் கொதிக்க வைக்க விருப்பம் இல்லாதவங்க பச்சை பாலில் வந்து மாம்பழத்தை வெட்டி போட்டு நீங்கள் சாப்பிட்லாம். நான் வந்து 2 ஸ்பூனு சீனி போடுறேன், பெரிய ஸ்பூனு. அப்புறம் பண்டாணி இலை, ரம்ப இலை 1 போடுறேன். போட்டு லைட்டாக சூடு வந்து வரணும். உப்பு போடுங்க. அதோட சோள மாவை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து வச்சுக்கிறேங்க. பால் லேசாக சூடு வந்த பிறகு கொதிக்கலாம் அவசியம் இல்லை. சூடு வந்த பிறகு சோள மாவை ஊற்றி சோள மாவு வேகிற தொட்டிக்கும் வச்சுருந்துட்டு அடைச்சிருங்க. அவ்வளோதான். சீனி வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு நீங்கள் போட்டுக்கிறோங்க. எனக்கு 2 ஸ்பூன் அது போதும். இது வந்து மொத்தம் 3 பேருக்குள்ளது. 1 கப்புக்குள்ளே அரிசிக்குள்ளே இது தான் நான் எல்லாமே சொல்லியிருக்கிறேன். அதனால் சோறு வெந்துருச்சு. வெந்த பிறகு நீங்கள் எந்த மங்கில் வைக்கிறீங்களோ இப்படி இந்த மாதிரி நல்லா அமுக்கி விட்டு போட்டு சாப்பிடுங்க. இந்த மங்கில் எனக்கு வந்து 2.5 மங்கு சோறு வந்துச்சு. அதோட மாம்பழத்தை நம்ம செதுக்கி வெட்டிடணும். நல்லா பழமாக பார்த்து வெட்டிக்கிறங்க. மாம்பழம் புளிக்கக்கூடாது. இந்த மாதிரி தான் டொரியானாக இருந்தாலும் நீங்கள் விதையை எடுத்துகிட்டு வச்சு சாப்பிடுங்க. வாழைப்பழமாக இருந்தாலும் சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதோட நம்ம சோள மாவை ஊற்றிடுறோம். அந்த தேங்காய் பால் ஊற்ற உங்களுக்கு விருப்பம் இல்லை, மாம்பழம் சாப்பிட விருப்பம் இல்லைன்னா அந்த சோத்தில் வச்சு நீங்கள் நெத்திலி சம்பளம் வச்சு சாப்பிடுங்க. கோழிக்கறி வச்சு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். இறைச்சிக்கறி வச்சு சாப்பிடுங்க. அந்த புழுவூர் அவிக்கிறது இந்த முறையில் தான் நீங்கள் அவிக்கணும். சரியாம்மா? பால் நல்லா திக்காக வந்துருச்சு. அவ்வளோதான். மாம்பழத்தை கட்டிங் பண்ணியாச்சு. உங்களுக்கு வந்து பாலை சூடு பண்ண விருப்பம் இல்லைன்னா நீங்கள் என்ன செய்யுங்க, மாம்பழத்தை வந்து நான் எப்படி வாழைப்பழத்தை அரைச்சேன் பாக்கஞ்சிக்கு அந்த மாதிரி ஒரு பாதி மாம்பழத்தை போட்டு தேங்காய் பால் அரைச்சி நீங்கள் ஊற்றி சாப்பிட்லாம். இன்னும் திக்காக இருக்கும். நம்ம சோளமாக ஊற்ற வேண்டியதில்லை, பாலை சூடு பண்ண வேண்டியதில்லை. அப்படியே நீங்கள் சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி தான் செஞ்சுருக்கிறேன். சரியாம்மா? உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்டில். தேங்க்யூ. லைக், சப்ஸ்கிரைபர், JJ Mom's Kitchen. Bye.